Hi, this is Jeeva. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பெரி. சென்செக்ஸ், நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வெட்னஸ்டே வந்து எஃப்ஐஏ டேட்டா டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். வெட்னஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 2595 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2236 கோடி பையிங்கில் இருக்காங்க. இந்த வீக்கான நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புட் ரேட்டில் பெரிய அளவுக்கு ரைட்டிங் கிடையாது. 24,000ல் ஓரளவுக்கு புட் ரேட் இருக்கு. கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 24,200ல் கால் ரேட் இருக்கு. ஃபாலோட் பை 24,300, 24,400, 24,500ல கால் ரேட் இருக்கு. 24,200ல ஸ்டாடல் இருக்கு. புதன்கிழமை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து யூஎஸ்ல பாசிட்டிவா வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. கோர் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா அதுவும் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட்லாம் 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பெரி. சென்செக்ஸ் வந்து 80,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 79,800ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சென்செக்ஸில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இமிடியேட்டாக நாளைக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,900 இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இது ஆக்ட் ஆகும் அப்படின்னா 79,400 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த சேனல் பேட்டர்னில் மல்டிபிள் டைம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் ஆகிட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. $79,300லேருந்து 79,900க்கு வந்துட்டு அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் எதாவது இன்டிமேட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா 79,400 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அழகாக நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக ஃபர்ஸ்ட் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் 79,400ல சப்ஸ்டெயின் ஆனாலும் 79,500 to 79,600 இந்த லெவல் வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணும். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் ஃபெயிலியர் ஆகிட்டு 78,900 மல்டிபிள் டைம் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தாதான் 78,700, 78,600 வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன் பிட்வீனில் 79,200 to 79,800ல கன்சால்டேஷனில் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். $78,900ங்கிறது மல்டிபிள் டைம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் பிரேக் டவுன் நடந்து ரீடெஸ்ட் நடக்கும்போது என்ட்ரி எடுத்தால் தான் 78,700, 78,600 வரைக்கும் ஃபைனலாக 78,500 வரைக்கும் போகிறதுக்கான புட் ஆப்ஷன் சைடில் பாசிபிலிட்டி இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் 79,400 வரைக்கும் 79,400 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இன் பிட்வீனில் 200 to 79,000 இந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் கன்சல்டேஷனாக ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள்.
நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை மணிக்கு ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸில் கன்சால்டேஷன்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் வந்து 2 டைப்பாக போட்டிருப்பாங்க. டவுன் சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் சப்போர்ட் எகைன் சப்போர்ட் 24,100 ஒரு சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 24,120 ஒரு சப்போர்ட். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் மேக்ஸிமம் மெம்பர் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ப்ரீவியஸாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத 2 மெத்தடில் போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நிஃப்டிக்கு நாளைக்கு முக்கியமான லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,090 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 24,090 பிரேக் ஆகிட்டு ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஃபாலோட் பை 23,980 23,940 வரைக்கும் டவுன் சைடு லெவல். இது பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எகைன் ஃபால் கன்சிடர் பண்ணி 23,940 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,200 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் க்ளோசிங் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 24,270 to 24,320 லெவல். இந்த லெவல் வரைக்கும் அழகாக கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லெவல் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக கன்சிடர் பண்ணி 24,270 to 24,310 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு ரீசன்ட் ஹை டு பாட்டம் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 0.5 லெவல் 24,270, நான் சொன்ன 0.6 லெவல் 24,310 வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இன் பிட்வீனில் 24,200 to 24,100 இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் எகைன் கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கிற வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தது வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இன் பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆச்சுன்னா மினிமம் எஸ்எல் வச்சு கால் ஆப்ஷன் சைடு ஒரு 24,270 to 310. புட் ஆப்ஷன் சைடில் 24,090 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். சம்டைம்ஸ் ட்ராப்பிங்கில் என்ன ஆகணும், பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதனால் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட்டில் இருந்துச்சு, நம்மளுக்கு இன்டிமேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் 23,970 23,940 லெவல் வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் கன்சிடர் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் 49,600 ப்ரீவியஸாக மார்க்கெட்டு இந்த இடத்துல தான் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சப்போர்ட் எடுத்துகிட்டு மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ஆல் டைம் ஐ ரேலி கொடுத்துருச்சு 53,200. இப்போ எகைன் செல்லிங் ப்ரெஷரில் அதே லெவலில் 49,700 to 49,600 இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் படி பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 50,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், 49,600ங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். எய்தர் சைடு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகும்போது தான் பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் ட்ரேடாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 49,700 லெவலில் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 50,100 to 50,200. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 49,800 எபோவ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் 50,000 ஃபர்ஸ்ட் டார்கெட், சி சைடு 50,100 செகண்ட் டார்கெட், கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண முடியும். டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 49,600 பிலோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா 49,400 49,100 வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்
பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ ஆச்சுன்னா எகைன் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன் பிட்வீனில் 49,800 to 49,600 இந்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன் என்னோட டெலிகிராம் சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.